நமக்கும் தேவனுக்கும் தொடர்பில்லாத நிலையில் இருக்கும் வரைக்கும் தேவனுடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படாது. இந்த அக்கிரமம், இந்த பாவம் என்ன செய்யும்? நமக்கும் தேவனுக்கும் நடுவே பிரிவினை உண்டாக்குகிறது. நம்மை தேவனை விட்டு தூரமாய் கொண்டு போகிறது. இளையகுமாரன் பாவத்தில் விழுந்து தகப்பனை விட்டு தூரமாய் போனான். நன்றாய் தெரியும், அவன் தூரமாய் இருந்தபோது தகப்பன் ஜீவனோடு தான் இருக்கிறார். தகப்பன் வீட்டில் எல்லா வசதிகளும் இருக்கிறது. ஆனால் இளையகுமாரன் தூரமாய் இருக்கும் மட்டும் தகப்பனால் இளையகுமாரனுக்கென்று எதுவுமே செய்ய முடியவில்லை. இளையகுமாரனுக்கு பசி எடுத்து பண்டிகைகளுக்கு வைக்கப்பட்ட தவிடை சாப்பிட மனதாயிருந்தான். அப்பொழுது ஓடி போய் தகப்பன் ஆகாரம் கொடுக்கவில்லை, கொடுக்க முடியவில்லை. மாறாக அந்த இளையகுமாரன் புத்தி தெளிந்து எழுந்து தகப்பனிடத்தில் திரும்பி வந்தான் அல்லவா? அப்படி திரும்பி வந்தபோது அந்த தகப்பன் அவனுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்ததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அப்படியே தான் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் பாவத்தில் இருக்கும் மட்டும் கர்த்தருடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாது. பாவத்தை விட்டு எழுந்து கர்த்தரிடத்தில் திரும்பி வரும்போது நம் பாவமர கழுவப்பட்டு மன்னிக்கப்படுவது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய வேண்டிய அனைத்தையும் அவர் செய்து முடிப்பார்.